என்னோட பிரசங்கத்தின் தலைப்பு செம்மையான வழி. காலவளை நம்முடைய வழி எப்படிப்பட்டது? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அவைகளோ மரண வழி. இந்த காலவளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, காயினை போல நமக்கு இஷ்டமான வழியிலே போகிறோமா? பிலியாமை போல தேவன் கொடுத்த காரியத்தை அவன் சோத்திரம் இழிவான ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது கோராகை போல தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் திருப்தி அடையாமல் எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டமா இருக்கிறோமா? Whether we reject God's word, whether we rebel God's word. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஊடகத்தின் மூலமாய் மறுபடியுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவன் இதுவரையிலும் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாம் இருக்கிற இடங்களில ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் பாராட்டின தயவு எண்ணி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுவார். இந்த காலவெளியிலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆகையால் நாம் போகும் பாதையை அவர் இன்னதென்று அறிந்திருக்கிற தேவன். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆற்றி தேற்றி ஆண்டவர் நம்மை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார். அவருடைய நாம மாத்திரம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி இந்த நாளிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். பாடலாம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், தேவபிதா என்னன் மேய்ப்பனல்லோ. பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவபிதா என்னன் மேய்ப்பனல்லோ, சிலுவை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா என்னன் மேய்ப்பனல்லோ, சிலுவை தாழ்ச்சி அடைகிறேனே. பைம்புள்ளே அவமே தவறே அருளுகிறார். தேவபிதா என்னன் மேய்ப்பனல்லோ, சிலுவை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆத்தும தன்மை குளிர பண்ணி அடியே கால்களை நீதி என்னும் தேத்திய பாதை அவனிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா என்னன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. சாயிர பள்ள இறங்கிடும் சற்றும் தீங்கும் கண்டஞ்சிடுவே. என்னோடு இருப்பார், வலத்தடிக்கும் கோலும் தேற்றும். தேவபிதா என்னன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பகைவர்க்கெதிரே ஓப்பம்பி பாங்கா எனக்கென ஏற்படுத்தி சுகத்தை நாம் கொண்டின் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்யுவார். தேவபிதா என்னன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா என்னன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமாய் நிரம்பும். நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா என்னன் மேய்ப்பனல்லோ,
தாழ்ச்சி அடைகிறேனே. தேவக்கு நாயந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆத்துமா தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்திய பாதை அவனி நித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவபிதா எங்கள் மீட்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பகைய எதிரே ஓர் பந்தி பாங்கா எனக்கென்று ஏற்படுத்தி சுகத்தைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்யுவார். தேவபிதா எங்கள் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எங்கள் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. அல்லேலூயா. ஆத்துமா தன்னை குளிர பண்ணி அடியேனின் கால்களை நீதி என்னும் பாதையில நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில என்னை நடத்துகிற நல்ல ஆண்டவர். தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாம். பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய நாமம் மதுரமானது. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவோம் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, அவர் கசடத்தை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்டுணவி மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவிகளை மீட்க, பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவரா. இன்னும் நீதிய கருணை நிலை வரும் உண்டு நிதம் துதி என் மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல், காலையில் பனி போல் மாயமாய் உலகம் பாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கருத்தாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம், துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணை மரமை சரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துனை காப்பாய் ஆசைக்குள் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால் நான் பொன்னகர் வாழ்வில் வருவாய் நீ மனமே.
மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் இயேசுவிடம். நீயும் அன்புதாய் சேர்ந்தால் அதை துணை காப்பான் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனிலி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால் பொன்னகு வாழ்வு புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நானே ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அப்படி இருக்கிற இடங்களில் எப்படி கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் சேர்வதே ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதில் நான் கோவை துங்க நேரிடினும் ஆவலாயும் நன்மை சேர்வே. தேவனே நாம் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். ஆனந்தமாய் சேட்டை ஆனந்தமாய் சேட்ட
சிறகை வீரித்து வசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலங்களந்து பரந்து மேலே சென்றிடினும் காலத்திலும் நாம் மறுபடியும்மை கீட்டி சேர்வேன் தேவனே நான் உமதன்கையோ இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. தேவனே நான் உமதன்கையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். மாவழிய கோரமாக வன் சிலுவை நீதினில் நாம் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வேன் தேவனே நான் உமதன்கையோ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் கிட்டி சேர ஆண்டவரே எங்களுடைய ஆவல் பெருகட்டும் பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே கைகளை உயர்த்தி தேவனே நான் உமதன்கையோ இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதன்கையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவி நீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கழில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உன்னை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கா வல்லநாதா. தேவனே நான் உமதன்கையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சேர்ந்து சொல்லலாங்களா? தேவனே நான் உமதன்கையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்படி ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை சொல்லுங்க. கர்த்தாவே இன்னும் கிட்டி சேர எனக்கு ஆவல் உண்டு கர்த்தாவே. அப்படியே சிலுவை நாதரை பார்த்து எல்லாரும் சொல்லலாமா? Praise the Lord. All to Jesus I surrender, all to Him I freely give. I will ever love and trust Him, in His presence daily. Let's all say, I surrender all. I surrender all unto Thee, my blessed Savior. I surrender all.
Jesus I surrender. Humbly at His feet I bow. Worldly pleasures all forsaken. Take me, Jesus, take me now. I surrender all. I surrender all unto Thee, my blessed Savior. I surrender all to Jesus. I surrender, Lord. I give myself to Thee. Fill me with Thy love and power. Let Thy blessings follow me. I surrender all. I surrender all unto Thee, my blessed Savior. I surrender all unto Thee, my blessed Savior. I surrender all. எல்லாரும் சேர்ந்து let's all lift our voices and say to Jesus, Lord, hallelujah. All to Jesus I surrender. Now I feel Thy sacred flame. Oh, the joy of full salvation. Glory, glory to His name. Hallelujah. We worship Your name, Father God. இந்த காலவெளியில் எங்களை முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மாலன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை முழுமையாய் ஆக்கிரமிப்பீராக. ஹல்லேலூயா. எங்களை முழுமையாய் உம்முடைய கைகளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆளுகை இந்த நாளிலும் நம்முடைய தேசத்தின் மேல் வர, ஆண்டவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். வேதம் சொல்லுகிற நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உண்மையில் வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்ன தேவன். ஆமென். when the sickness, இந்த வியாதி ஒருவேளை இருளை போல முழு உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தாலும், வேதம் சொல்லுகிறது உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்போம். இந்த காலவேளையில ஆண்டவர் நோக்கி பார்க்கிற நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், அவருடைய வெளிச்சத்துல நம் வெளிச்சம் காண்போம். அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல தயவு உண்டு, சமாதானம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. இந்த காலவெளியிலே கர்த்தர் தம்முடைய முகத்தை நம் ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்க பண்ணுவாராக. வேத வசனமாகிய வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்பி இந்த நாட்களிலே நமக்கு ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் தருவாராக. அவருடைய வெளிச்சத்தில் நடக்க ஆண்டவர் இன்னைக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அவர் நீதியின் சூரியனா இருக்கிறார். அவருக்கு நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நிச்சயமாய் அவர் உதிப்பார். அவருடைய செட்டை நிலையிலே நம் ஆரோக்கியத்தை காண்போம், அனுபவிப்போம். இந்த காலவெளியில் கைகள் உயர்த்தி, இயேசுவே, எங்கள் தேசத்தின் மேல் எங்கள் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீதியின் சூரியனை ஆகிய கர்த்தர் நீர் உதிப்பீராக. உங்களுடைய செட்டை நிலையில ஆரோக்கியத்தையும் ஆண்டவரை பரிபூரண ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய பலன், உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாளிலும் பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ தேவன் மனுஷனை செம்மையாகவே உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதோ தேவன் மனுஷனை செம்மையாகவே உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளிலே என்னோட பிரசங்கத்தின் தலைப்பு செம்மையான வழி. வேதத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில்
சாலோமன் ஞானி அங்கே அவர் கண்டுபிடித்த தன் வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே அவர் கண்டுபிடித்த சில உண்மைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஞானி, செல்வந்தன், அரிய பெரிய காரியங்களை செய்த சாலமோன் அவன் இச்சித்ததை பிரசங்கி 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, அவன் எவைகளெல்லாம் விரும்பினானோ அவைகளுக்கு ஒன்றும் தடை செய்யவில்லை. அவன் கண் எவைகளெல்லாம் விரும்பினதோ அவைகளுக்கெல்லாம் ஒன்றும் தடை செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சாலமோன் ஞானி அநேக ஞானத்தினாலும் ஐஸ்வர்யத்தை, ஆஸ்தியையும், பேரையும், புகழையும், பலவிதமான சாதனைகளை புரிந்த ஞானி சொல்லுகிற வார்த்தை எல்லாம் மாயே என்று சொல்லுகிறார். சாலமோன் இங்கே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ தேவன் மனுஷனை செம்மையாகவே உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சாலமோன் அதுக்கு முன்பதா இருக்கிற வேத வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் 28ஆம் வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, சாலமோன் தேவனால் செம்மையாய் படைக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. ஆண்டவர் அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதிக்கிற நாட்களில அவன் அநேக ஆமென் ஸ்தோத்திரம் காரியங்களை தனக்காக தேடிக்கொண்டான். தேவன் வைத்திருக்கிற பாதை விட்டுவிட்டு அநேக மனைவிகளை, ஆமென் ஸ்தோத்திரம் பெண்களை அவன் தேடிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாய் வசனம் சொல்கிறது, அந்நிய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை தேவனை விட்டு வழிவிலகச் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அவன் தேடிக்கொண்ட காரியங்கள் தன் கண்களுக்கு பிரியமாய் தன்னுடைய மாம்சத்தை பிரியப்படுத்தும்படி, தன்னுடைய செல்வாக்கை பெருக்கும்படி அவன் அநேக பெண்களை தனக்காக தேடிக்கொண்ட போது, ஆமென், வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் எதிர்பார்த்த அந்த செம்மையான வழியிலிருந்து அவன் வழி விலகி போனான். கர்த்தர் சாலமோனை பார்த்து சொன்னார், உன் தகப்பனாகிய தாவீதை போல உத்தம இருதயத்தோடு என்னை தேடவில்லை, அல்லது உன் தகப்பனாகிய தாவீதுக்கு இருந்த செம்மையான இருதயம் உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லி சாலமோனை குறித்து அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். வேத பகுதி இன்றைக்கும் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, இதோ ஆண்டவர் மனுஷனை செம்மையாதான் படைத்தார். ஒரு வேத மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்கிறது, behold I have found only this God made men upright, in other words uncorrupted, but they both men and women have sought out many schemes. ஆண்டவர் மனிதனை செவ்வையதான் படைத்தார், அல்லது uncorrupted, praise the Lord, கெட்டு போகாத, praise the Lord, ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாய் தான் கர்த்தர் மனிதனை படைத்தார் என்று பார்க்கிறோம், uncorrupted. ஆனா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கடந்த வாரத்தில் இதை தியானித்தோம். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளுடைய மனதை கெடுத்தது போல, ஆமென், இன்றைக்கும் பார்க்கிறோம், சர்ப்பம் அன்றைக்கு ஏவாளை தேவ திட்டத்தை விட்டு வழிவிலகச் செய்வதற்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, பொய்யான காரியத்தை தனக்கு முன்பதாய் வைத்து, ஆண்டவர் விலக்கின அந்த விருட்சத்தின் கனியை நேராய் அவளுடைய கவனத்தை திருப்பி, ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் பேரில் இருக்கிற அன்பு, தேவன் பேரில் இருக்கிற உண்மை, தேவன் பேரில் இருக்கிற விசுவாசத்தை அற்றுப்போக பண்ணி அவளுடைய கவனத்தை அந்த விருட்சத்துக்கு நேராய் திருப்பி இருதயத்தை கெடுத்தது போல தேவன் மனிதனை செம்மையாய் தான் படைத்தார். ஆனால் மனுஷனோ தேவன் வைத்திருக்கிற பாதையை விட்டு, தேவன் வைத்திருக்கிற காரியங்களை விட்டு பொய்யான மாயைக்கு நேராய் தன்னுடைய கவனத்தை திருப்பினதுனாலே வேதம் சொல்கிறது, அவன் தேவன் எதிர்பார்த்த விதத்துல செம்மையாய் வாழ முடியவில்லை. இன்னைக்கும் பொல்லாத சர்ப்பமானது ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினால் வஞ்சித்தது போல சாலமோனுடைய இருதயத்தை அந்நிய பெண்களை கொண்டு தந்திரமாய் வஞ்சித்து, உலக ஆஸ்தியின் மூலமாய், உலக காரியத்தின் மூலமாய், அழிந்து போகிற செல்வங்கள், பேர் புகழ் நிமித்தமாய் அவன் இருதயத்தை கெடுத்து தேவன் வைத்த அந்த மேன்மையான திட்டத்தை விட்டு சாலமோனை வழிவிலகச் செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். காலவேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நான் உன்னை செவ்வையாய் தான் படைத்திருக்கிறேன். மனிதனை கர்த்தர் செவ்வையாய் தான் படைத்தார், ஆனால்
மனுஷனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்லுகிறது, but I did find this God created people to be virtuous, but they have each turned to follow their own downward path. Each turned to follow their downward path. Their own downward path என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். ஆமென். They sought many schemes என்று வேறு பகுதி சொன்னாலும் லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு சொல்கிறது, each turned to follow their own downward path என்று சொல்லி, அவர்கள் தங்களுக்கு சொந்தமான சுயமான அழிவுக்கு நேராய் போகிற ஒரு பாதையை தெரிந்து கொண்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு குறுகிலான பாதையை வைத்திருக்கிறார், ஒரு அகலமான பாதையை வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். மரணம் வைத்திருக்கிறார், சாபத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீவனை வைத்திருக்கிறார், அழிவை வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது அழிவுக்கு போகும் பாதை அது அகலமானது, நித்திய ஜீவனுக்குரிய போகிற பாதை அது குறுகலானது. இன்னைக்கு அநேகர் தெரிந்து கொடுக்கிற பாதை அகலமான பாதையை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த பாதையிலே ஆமென், நீங்கள் எப்படி வேணால் வாழலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எப்படி வேணா வாழலாம், அந்த எந்த கட்டுப்பாடு கிடையாது. உன் கண் போன போக்கிலே நீங்கள் வாழலாம். ஆனால் அதோடைய முடிவு அழிவு என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய பாதை அது குறுகலானது. அங்கே ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் எதிர்பார்த்த விதத்தில் அங்கே வாழ முடியாது. வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பாதை ஒரு குறுகலான பாதையா இருந்தாலும் அந்த பாதை ஜீவனுக்கு ஏதுவான ஒரு பாதையா இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்துல நம்மை தேவனுடைய ஆமென் சோத்திரம் செம்மையான இருதயத்திலிருந்து உத்தம வழியிலிருந்து நம்மை வழி விலக செய்யும்படி பிசாசு பலவிதமான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, உலகத்தின் ஆமென் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையை வைத்து எப்படி ஏவாளுக்கு முன்பதாக அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தை வைத்தானோ அதே போல அநேக காரியங்களை வைத்து நாம் தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய பிரதிஷ்டையிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய அழைப்பிலிருந்து நம்மை வழி விலக செய்யும்படி பிசாசு இன்னைக்கு அநேக காரியங்களை இன்னைக்கு நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். a downward path. இளையகுமாரனை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென் ஸ்தோத்திரம், இளையகுமாரன் ஆண்டவர் தகப்பனோடு கூட இருந்த ஒரு மகன் திடீரென்று சொல்லி அவனுடைய கவனங்கள் உலகத்துக்கு நேராய் போனது. வேதத்திலே வாசிக்கிறோம், லூக்கா 15 அதிகாரத்துல 12 வசனத்துல இளையகுமாரன் தகப்பனை பார்த்து, தகப்பனே என்னுடைய பங்கை, என் ஆஸ்தியின் பங்கை என்னிடத்திலே தாரும். அவன் சொல்லுகிறான் ஆமென் சோத்திரம், இளையகுமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில எனக்கு வரும் ஆமென் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். தர வேண்டும் என்றான். யோசித்து பாருங்கள், என்னைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து கிவ் மீ, தர வேண்டும் என்று கேட்டான். அவன் சொல்லுகிறான் ஆமென் எனக்கு சேர வேண்டியதை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு சில நேரங்களில தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நாம் கேட்கிறோம், தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நாம் நாடுகிறோம். எனக்கு சேர வேண்டியதை நீ தாரும் என்று கேட்டான். தகப்பனும் அதை கொடுத்தான். நடந்தது என்ன? அவன் தூரமான தேசத்துக்கு புறப்பட்டு போய் தன்னுடைய துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியெல்லாம் இழந்து போனான். வசனத்தில் வாசிக்கிறோம், நண்பர்களோடு சேர்ந்து குடித்து வெறித்து வேசிந்தானம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒரு நேரம் வந்தது, அவனிடத்துல பணம் பற்றாக்குறை வந்த போது நண்பர்கள் எல்லாம் விட்டு விலகி போனார்கள். ஆமென். அவன் ஒரு வேலைக்காக ஒரு வேலை ஆகாரத்திற்கு அவன் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். பன்றியின் தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆமென் சோத்திரம் ஏங்கினான். அந்த நேரத்தில் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். இப்பொழுது அவனோட பாதை கீழ் நோக்கி சென்ற பாதை இப்பொழுது மேல் நோக்கி போகிறது. ஆமென். மேல் கீழ் நோக்கி போகிற பாதை அது அழிவுக்கு ஏதுவான பாதை. கொடும் என்று கேட்டவன் இப்பொழுது லூக்கா 15 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்கிறான், லார்ட் மேக் மீ, ஃபாதர் மேக் மீ, கிவ் மீ என்று கேட்ட ஒரு அந்த இளையகுமாரன் இப்ப தகப்பனை பார்த்து மேக் மீ என்று சொல்லுகிறான். மேல் நோக்கி போகிற ஒரு அனுபவம். சொல்லுகிறான், வேலைக்காரர்களை ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. இந்த காலவேளையில நீங்களும் நானும் ஒரு நல்ல தகப்பனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நன்றாய் அறிந்திருக்கிறார்.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க விரும்பும் போது பரலோக தகப்பன் பிரைஸ் தி லார்ட் ஒரு பொழுது நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. தன் சொந்த குமாரனே நமக்கு தந்தருளின தேவன். ஆமென். மற்றவர்களை நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது. இந்த காலவில் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் தோன்றி ஜோதிவின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது தகப்பனிடத்தில் அவன் ஆஸ்தியை வாங்கி கொண்டு அவனுடைய பாகத்தை வாங்கி கொண்டு துர்மார்க்க ஆமென் தேவனை விட்டு புறப்பட்டு போனான். தேவன் மனுஷனை செம்மையாய் உண்டாக்கினான். அவனோ தகப்பனை விட்டு செல்வதற்கு, தேவ பிரசன்னத்தை விட்டு செல்வதற்கு அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். ஆமென். He went downward to the world. உலகத்தின் உள்ளவைகள் மூன்று: கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த காலவெளியில ஆண்டவரை பார்த்து கொடும் என்பதை கேட்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரே மேக் மீ லார்ட், மேக் மீ சொல்கிற என்னையும் வேலைக்காரனின் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலவெளியில சொல்லப்படுவோம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் ஒருபோதும் செல்லாதபடி என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இங்கே வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் 14 அதிகாரம் 12 வசனம் 21-2 வாசிக்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி. மனுஷனை செம்மையாய் கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் ஸ்தோத்திரம் அவனுடைய பிரதிஷ்டையிலிருந்து, அவனுடைய உத்தமத்திலிருந்து uprightness, ஹல்லேலூயா, virtuous, செம்மையாக உண்டாக்கினார். ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த செம்மையான அந்த பிரதிஷ்டை, அந்த செம்மையான நிலைமையிலிருந்து, அந்த செம்மையான வாழ்க்கையிலிருந்து அவனை வழி விலகும்படி வேதம் சொல்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 21:2 வாசிக்கிறோம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார். அந்த வேத பகுதியில் நீங்கள் வாசிக்கலாம், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். நம்முடைய பார்வைக்கு எல்லாம் செம்மையாக தோன்றும். அன்றைக்கு ஏவாளுக்கு அந்த விலக்கப்பட்ட விருட்சம் வேதம் சொல்கிறது அது பார்ப்பதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் நன்மையாய் காட்சி அளித்தது. It was pleasant to our eyes. நன்மையாய் காட்சி அளித்தது, புசிப்பதற்கு அது நன்றாய் இருந்தது என்று சொல்லி பிசாசனுடைய கவனத்தை அதுக்கு நேராய் திருப்பினதை நாம் பார்க்கிறோம். நன்மையாய் இருந்ததாம், பார்ப்பதற்கு கவர்ச்சியாய் இருந்தது என்று பார்க்கிறோம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே ஆமென், தாமதித்தாலும் பொறுமையாயிரு, நான் உனக்கு சிறந்ததை தருகிறேன். ஆமென். ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் என்னுடைய வாக்குத்தத்தம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது ஆமென் ஒன்றுமே இல்லை. ஆமென். எந்த ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரம் கொடுத்தார், எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அவன் பிளைண்டா ஆண்டவரை ஃபாலோ பண்ணான். ஆமென் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு தேவனை பின்பற்றினான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம், நீ எனக்கு உண்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு சொன்னதை அப்படியே நான் நிறைவேற்றுவேன். எந்த சூழ்நிலையானாலும் சரி, ஆமென், எந்த காலகட்டமானாலும் சரி, எப்படிப்பட்ட இடரலான சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் அசாதாரணமான சூழ்நிலையானாலும் உனக்கு நான் சொன்னதை செய்வேன். வேதம் சொல்கிற மனுஷனுடைய பார்வைக்கு, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயத்தை ஆமென் ஸ்தோத்திரம் நிறுத்தி பார்க்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலவேளையில செம்மையான வழி எது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதாவின் புத்தகம் 11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, இவர்கள் காயினின் வழியிலே நடந்து, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். கோராக் எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். மனுஷனுடைய பார்வைக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, முடிவோ மரணம் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலவெளியில மனுஷனை செம்மையாய் உண்டாக்கினார். அவனோ பிரைஸ் தி லார்ட் பிசாசுக்கு தன்னை இடம் கொடுத்து
உலக ஆசாபாசங்களுக்கு, இச்சைகளுக்கு சாலமோன் இடம் கொடுத்தது போல, இளையகுமாரன் உலகத்தின் காரியத்துக்கு தன்னை இடம் கொடுத்தது போல தன்னை கெடுத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில ஆமென் சோத்திரம், இங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது காயேனின் வழி. இந்த காலவேளையில ஆமென் காயனை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3 பேரை நீங்கள் பாருங்களேன். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயனின் வழியில் நடந்து பிலியாமை போல விரைந்தோடி, வஞ்சகத்தில் விரைந்தோடி ஆமென் கெடுத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அங்கே 3 பேர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற, ஒன்று காயேன், 2வது பிலியாம், 3வது ஆமென் சோத்திரம் கோராக் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களுடைய முடிவை பாருங்கள், கெடுத்து கொண்டார்கள். வழியிலே நடந்து விரைந்தோடி கெடுத்து கொண்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். வழியிலே நடப்பது தவறல்ல, ஆனால் அது முடிவு என்ன என்பதை பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென் ஒரு வேதனையான விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் முதல் புத்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது காயேன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஆமென் ஏதேனுக்கு கிழக்கே நோர் என்ற தேசத்திற்கு அவன் கடந்து போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். Bible says Cain went from the presence of the Lord, amen, to the east of the land of Nod. Amen. அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு கடந்து போனான் என்று பார்க்கிறோம். இதுதான் மனுஷனுடைய முதல் வீழ்ச்சிக்கு காரணம். மனுஷனை கர்த்தர் செம்மையாக தான் உண்டாக்கினார். காயனை செம்மையாகத்தான் உண்டாக்கினான். எப்படி தன் தாய் ஏவாள் இருதயம் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டதோ, பொய்யான வாக்குறுதிகள் ஆமென் சந்தேகத்தை தன் இருதயத்திலே சிந்தையிலே விதைத்து ஆமென் தேவ வசனத்தின் மேல் ஆமென் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி, அல்லேலூயா, தேவ விருட்சத்துக்கு மாற்றாக பிசாசு ஒரு பொய்யை தன்னுடைய மனதிலே விதைத்து தன் தாய் ஆகிய ஏவாளை வழிவிலகச் செய்தது போல தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய காயேன், இவனையும் தேவன் செம்மையாக உண்டாக்கினான். ஆனால் இவனோ ஆமென் சோத்திர பிசாசின் வஞ்சகத்துக்கு தன்னை விட்டு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை வாசிக்கிறோம், காயேனோ தேவ பிரசன்னத்தை விட்டு கடந்து போய் he went to the east. ஏதேன் தோட்டத்தை விட்டு கிழக்கே அவன் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியில ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி காரணம் செம்மையாய் உண்டாக்கினான் தாம் மனுஷன் ஆமென் பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் நான் வாசித்தது போல ஆமென் each turn to follow their own downward path என்று அழகாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஆமென் தன் கீழ்நோக்கி தங்கள் சொந்தமான கீழ்நோக்கி செல்கிற ஒரு பாதைக்குள்ளாய் கடந்து போனாங்க. ஒரு கீழான ஒரு அழிவுக்கு நேராய் செல்கிற பாதையை தெரிந்து கொள்கிறார்கள். அல்லது உபாய தந்திரங்கள் many ஆமென் schemes or inventions, படைப்பு பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டார்கள். அல்லது இந்த வேத பகுதியின்படி அவன் கீழ் நோக்கி சென்றார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். காயேனும் அப்படிதான் தேவ பிரசன்னத்தை விட்டு கடந்து போனான். கடந்து போனதுக்கு காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். இந்த ஆதாமை குறித்து நீங்கள் பார்ப்பீங்க, காயனை குறித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆதாம் ஏவாளுக்கும் பிறந்த முதல் மகன். he was the first born. இவன் பிறந்த உடனே தன் தாயார் நினைத்தார்கள் இவன்தான் ஆதியாகமம் 3:16 படி இவன்தான் அல்லது இதுதான் ஸ்திரீயின் வித்து. அவன் நினைத்தால் this is the savior seed, இரட்சகரின் வித்து. ஆனால் பின்பதான் அவள் கண்டுபிடித்துக் கொண்டாள் இவன் இரட்சகரின் வித்து அல்ல, இது சர்ப்பத்தின் வித்து. It's not the savior seed but the serpent seed என்பதை அவள் பின்பதாக கண்டுபிடித்துக் கொண்டாள். இவன் இரட்சகர் என்று நினைத்தாள், ஆனால் இவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பது பின்பதாய் தான் அறிந்து கொண்டாள். இவன்தான் முதல் ஆமென் சோத்திரம் பேரான குமாரன் ஆதாமுக்கு ஏவாளுக்கும். ஒரு தாயாருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, இவன் மூலம் மேசியா வெளிப்படுவார், இவர் மூலமா இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் என்று நினைத்தார்கள். இன்றைக்கும் அநேக பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, நம் மூலமாய் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மனுஷனோ தனக்கென்று ஒரு வழியை தேடிக்கொண்டு கிறிஸ்து தன்னில் வெளிப்படுவதற்கு தடையாய் வாழ்கிறதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். காயேன் ஆமென் சோத்திரம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய வேண்டிய அவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியவில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் முதல் ஆமென் கொலைகாரனாய் மாறினான். he was a first vagabond.
அவன்தான் முதல் கொலைகாரனும் ஆமென் வீடு வாசல் இல்லாமல் ஆங்கும் இங்கும் திரிகிற ஒரு மனுஷனாய் பொய்யான மதத்தை ஸ்தாபிக்கிற முதல் மனிதனாய் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். செமையாக சிருஷ்டித்தான். ஆனால் அவன் வழி விலகினதுக்கு காரணம் என்ன? அதற்கு வேதம் நமக்கு ஆதாரம் வைத்திருக்கிறது. எபிரியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 4ஆம் வசனத்துல ஆமென் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் தேவனுக்கு முன்பதாக ஆமென் ஸ்தோத்திரம் காணிக்கைகளை கொண்டு வருகிறான். கொழுமையானதை நேர்த்தியானதை அவன் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் முதலேற்றான ஆமென் ஆடு மாடுகளை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பலிபீடத்தில் வைக்க பொழுது வேதம் சொல்கிறது எபிரியர் 11:4 ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் அவனுடைய ஆபேலையும் அவனுடைய பலியும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேல் மேலான பலியை ஆண்டவருக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே மேலானதை ஆமென் ஆபேல் பலியாய் கர்த்தருக்கு கொடுத்தார். அது நிமித்தமாய் கர்த்தர் அவனை குறித்து சொல்கிறார், இவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தன்னுடைய தாயார் ஆமென் ஸ்தோத்திரம் ஆபேலிடத்திலே காயின் இடத்திலே அவர்கள் கற்றுக் கொடுத்திருப்பாங்க. எப்போ இவர்கள் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்களோ அந்த காரியத்தின் காரணத்தை அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக ஆமென் ஸ்தோத்திரம் காயின் இடத்திலே தன் தாயார் இந்த காரியத்தெல்லாம் விளக்கி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஆமென் இவர்கள் பாவம் செய்த போது தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் போன போது ஆமென் தேவ சமூகத்தில் நின்பதற்கான தைரியமற்றவர்களாய் நடந்த போது வேதம் சொல்கிறது ஆண்டவரோ தோல் உடையை தந்து எங்களை கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லியிருப்பாங்க. அப்படி என்று சொன்னால் ஆமென் ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்பதை கற்றுக் கொடுத்த போதிலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனதில்லை. He never had faith. காயேனின் வழி எப்படிப்பட்ட வழி என்று சொன்னால் amen a religion that doesn't have faith upon God. A salvation is not based upon works. ரட்சிப்பானது கிரியினால் சார்ந்ததல்ல, மாறாக விசுவாசத்தை சார்ந்தது. அதனால தான் வேதம் சொல்ல விசுவாசத்தினாலே ஆபேல் தேவனுக்கு மேலான வெளியேற பெற்ற ஆமென் ஸ்தோத்திரம் முதல் பலனான ஆமென் ஆடு மாடுகளை கொண்டு வந்து கொடுத்தான் என்று சொல்லி ஆபேல் தெரிந்து கொண்டான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று சொல்லி. செம்மையாக உண்டாக்கப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் ஆபேல் காயேன் இந்த சத்தியத்தை அவன் மறந்து விட்டான். ஆனால் ஆபேலோ தன் தாயார் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை வேதம் சொல்கிறது விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையை ஆமென் கேட்பதனாலே வரும். Faith comes by only hearing the word of God. அவனுக்கு எவ்வளவு சத்தியம் சொல்லி கொடுத்த போதும் ஆமென் காயேன் நினைத்தது என்ன தெரியுமா? எனக்கு தேவனை பற்றி தெரியும், அவனுக்கு தேவனை பற்றி அறிவு இருந்தா அவன் ஒரு நாஸ்திகன் அல்ல, காயேன் ஒரு நாஸ்திகன் அல்ல, தேவனை பற்றி அறிந்த ஒரு மனிதனாய் இருந்தும் வேதம் சொல்கிறது ஆமென் அவனுடைய வழி எப்படிப்பட்ட வழி தெரியுமா? ஆமென் அவனுடைய கிரியையினாலே தேவனை ஆமென் ஸ்தோத்திரம் திருப்திப்பட நினைத்தான். ஆபேலோ பலிகளை செலுத்தினான், அவனுடைய பலிபீடம் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டது. ஆனால் காயேனின் பலியோ அலங்காரமாய் இருந்தது. சகல விதமான தோட்டத்தில் விளைந்த ஆமென் காய்கறிகளினாலே விருட்சங்களினாலே அந்த பலிபீடம் அலங்கரிக்கப்பட்டது. இட் வாஸ் an altar that was so beautiful, but Abel's altar was stained with blood. ஆபேல் ஒவ்வொரு முறையும் அந்த பலிபீடத்துக்கு வரும் பொழுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, அதை உணர்ந்து கொண்டான். ஆபேல் இயேசு கிறிஸ்துவை கல்வாரியை ஆமென் வெளிப்படுத்துகிறவனாய் இருந்தான். ஆனால் காயேனோ அப்படி அல்ல, தன் தோட்டத்திலே நிலத்திலே விளைந்ததை தான் பிரயாசப்பட்டு தான் விதைத்து தான் பிரயாசப்பட்டதை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைத்து கர்த்தரை பிரியப்படுத்த நினைத்தான். அவன் பிரியப்படுத்த முடியவில்லை. இந்த காலவேளையில ஆமென் சோத்திரம் எத்தனையோ மதங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு மதங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது தெரியுங்களா? ஆமென் உங்கள் பிரயாசத்தினாலே நீங்கள் தேவனை கண்டடையலாம், நீங்கள் பிரயாசத்தினாலே நீங்கள் மோட்சத்தை அடையலாம் என்று சொல்லி சில மதங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் தொடர்ந்து உபவாசித்தால் ஆமென் ஒரு நாளுக்கு இத்தனை முறை நீங்கள் ஜெபித்தால் புனித யாத்திரைக்கு போனால் நீங்கள் மோட்சத்துக்கு போய்விடலாம், தேவனை கண்டடையலாம் என்று சொல்லலாம் சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் சில மார்க்கங்களிலே புனித நதியிலே போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணினால் உங்கள் பாவங்கள் போய்விடும், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். இன்னும் சில மதங்கள் புண்ணியங்களை பல நன்மைகளை ஆமென் தான தர்மங்களை செய்தால் நீங்கள்
தேவனை கண்டடையலாம், பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறலாம், நித்திய ஜீவனை கண்டடையலாம் என்று சொல்லி. காயேனின் மார்க்கம் அப்படிப்பட்ட மதம் தான். அவன் நினைத்தான், விசுவாசம் அல்ல, கிரியையினாலே நான் நீதிமானாக்கப்படுவேன். His way was a way. His way was a religion. அவனுடைய வழி எப்படிப்பட்ட வழி என்றால், அவனுடைய வழி விசுவாசமற்ற ஒரு மதத்தை அவன் ஸ்தாபித்தான். கிரியை இல்லாத ஒரு கிரியையினாலே தேவனை நான் கண்டடைய முடியும். அவன் நினைத்தான், I know God. ஆனால் என் கிரியையினாலே, என் பிரயாசத்தினாலே, என் நீதியினாலே நான் ஆண்டவரை கண்டடைய முடியும், அவருக்கு ஆராதனை செலுத்த முடியும் என்று காயேன் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் தேவனை விட்டு அவன் கடந்து போனான். He rejected God's word. He rebelled against God's word. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. இயேசு கிறிஸ்துவின் மேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசமே நம்மை நீதிமானாய் மாற்றும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்மை நீதிமானாய் மாற்றும். ஆனால் காயேன் அவன் சொன்னான், நான் நீதிமானாய் வாழ முடியும். எப்படி நீதியான வாழ முடியும்? நான் நீதி செய்ய முடியும், நான் கர்த்தரை அணுக முடியும், விசுவாசத்தினால் அல்ல, கிரியையினாலே, என் பிரயாசத்தினாலே. இதுதான் அவனுடைய தவறு. தன் தாயார் சொல்லி கொடுத்திருப்பாங்க, தாங்கள் தவறு செய்த போது நாங்கள் என்ன செய்தோம்? தேவனை விட்டு விலகி போன போது அத்தி இலைகளை கொண்டு எங்களை மறைத்து கொண்டோம். ஆனால் அவைகள் எங்களை காப்பாற்றவில்லை, கர்த்தரோ சோத்திரம், ஒரு பாவமறியாத ஒரு மிருகம் எனக்காக அடித்து அந்த மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்ட போது அந்த ஆடையினாலே கர்த்தர் என்னை பாதுகாத்தார், என் நிர்வாணம் மறைக்கப்பட்டது என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் அன்றைக்கே காயினிடத்திலே தன் தாயார் சொல்லிக் கொடுத்தாங்க, ரட்சிப்பு கிரியினால் வருவதில்லை, அத்தி இலைகளால் வருவதில்லை, ரத்தம் சிந்துவதில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. காயேன், வேதம் சொல்லுகிறது, அதுதான் காயேனுடைய வழி. அவன் தேவ சமூகத்தை விட்டு அவன் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். He chose his own religion. இன்னைக்கு மனிதன் அப்படிதான். இன்னைக்கு சற்று யோசித்து பாருங்கள். It's very hard to imagine a world that does not believe God. ஆண்டவரை விசுவாசிக்காத ஒரு உலகத்தை நாம் யோசிக்கவே முடியாது. தேவ பிரமாணங்கள் விட்டு விலகி போகிற ஒரு மனிதனுடைய வழி, முடிவு மரணம் என்பது காயேனின் வழி நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியில சோத்திரம், கர்த்தர் நமக்கென்று பல திட்டங்களை, கர்த்தர் நமக்கென்று சில பிரமாணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு நம்முடைய சுய நீதியை சார்ந்து இந்த உலகத்திலே வாழாதபடி தேவன் அவர் பேரில் இருக்கிற விசுவாசத்தினாலே, வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியாத காரணம் என்று சொன்னால், தேவனிடத்தில் சேருகிறவன் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆபேல் விசுவாசத்திற்கு அடையாளம். இன்னைக்கு நீங்களும் நானும் தரிசித்து அழைக்கிற ஒரு நடக்கிற ஒரு கூட்டம் அல்ல, விசுவாசித்து நடக்கிற ஒரு கூட்டமா இருக்கிறோம். வேதத்தில் வாசித்து பாருங்களேன், லோத்தை குறித்து பாருங்களேன். சோத்திரம், அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஏதேனை தேவன் சோதோமை கர்த்தர் அழிப்பதற்கு என்பதாக சோதோம் பரதேசியை போல் இருந்தது, பரலோகத்தை ஏதேன் தோட்டத்தை போல் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவனோ எப்படி காயேன் தேவ சமூகத்தை விட்டு கிழக்கே ஈஸ்ட் பக்கம் போனான், அதே போலதான் யோர்தானின் சமவெளியை நேராய் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, அதை அழிப்பதற்கு முன்பதாக அது ஏதேன் தோட்டத்தை போல் இருந்தது. அவன் கண்களுக்கு அது அருமையா இருந்தது, அது கண்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அங்கே வெதர் அவன் தெரிந்தெடுத்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரா, அது தேவ திட்டமா, அது தேவ சித்தமா, whether God is there in that? No, அதை அவன் யோசிக்கவில்லை. எனக்கு அது செம்மையாய் தோன்றுகிறது என்று சொல்லி ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனதை நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன? 4 பேராய் போனவர்கள் 3 பேராய் தான் மலையை நோக்கி ஓடினார்கள். நியாயத்தீர்ப்பு அந்த தேசத்தின் மேல் வந்த போது வேதம் சொல்கிறது, சோத்திரம், ஒரு காட்லெஸ் ஜெனரேஷன், ஒரு தேவ பக்தியற்ற சந்ததி கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில நீங்களும் நானும் விசுவாசித்து நடக்கிற கூட்டம் ஆபேலை போல, அல்லது தரிசித்து நடக்கிற ஒரு கூட்டமா? Praise the Lord. Whether God is there in whatever we do. நாம் செய்கிற காரியங்களிலே கர்த்தர் இருக்கிறாரா? நான் போகிற பாதையிலே கர்த்தர் இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிற நீதிமானின் பாதைகள் எல்லாம் கர்த்தர் உறுதிப்படுத்துகிற, the steps of the righteous men are ordered by God. ஒருவேளை நான் போகிற பாதை அது காயேனின் வழியா, அல்லது இளையகுமாரனை போல போய் கொண்டிருக்கிறேனா? யோசித்து பாருங்களேன். ஆரம்பம் இவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது, ஆனால் முடிவை பாருங்கள், அவருடைய சந்ததியை பாருங்களேன், சாபமான ஒரு சந்ததி.
தேவனுடைய பாளையத்துக்குள் நெருங்க முடியாதபடி 10 தலைமுறைக்கு நெருங்க முடியாத ஒரு சாபமான சந்ததியை தான் லோத்திலிருந்து தரிசித்து நடந்த லோத்திலிருந்து பிறந்தது மோவாபியர்கள். இந்த காலைவேளை நம்மோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, எத்தனையோ ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த காலைவேளை கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, காயனே உனக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். வெரி க்ளோஸ் டு காட், வெரி க்ளோஸ் டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒரு பலிபீடத்துக்கு சமீபமாய் இருக்கிற ஒரு பிரைஸ் தி லார்ட், ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை விட மேன்மை நமக்கு என்ன? அந்த பலிபீடத்தில் எப்பொழுதுமே நாம் நெருங்கி இருக்க வேண்டும் என்றால் இந்த காலவேளையில ஆமென், நம்முடைய சுய நீதி அல்ல, சுய கிரியை அல்ல, இரத்தத்தினாலே, ஆண்டவருடைய சிலுவையில நமக்கு சிந்தின இரத்தத்தினாலே, விசுவாச மார்க்கத்தை மாத்திரம்தான் தேவ பிரசன்னத்தில் நிலை நிற்க முடியும். துர்மார்க்கர்கள் தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்பதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Amen. The wicked cannot withstand. Stand in the presence of God. துர்மார்க்கர்கள் தேவனுடைய சபையிலே, பரிசுத்தவான்கள் நடுவிலே, நீதிமான்களின் கூட்டத்திலே நிற்பதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலவேளையில எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், to always to be in the presence of God, close to the altar. காயனை போல, ஆபேலை போல எப்பொழுதுமே தேவ சமூகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அனுபவம், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அங்கிருந்து தான் தேவ வசனம் வரும். அந்த பலிபீடத்திலிருந்து தான் தேவனுடைய ஆலோசனை வரும். அந்த பலிபீடத்திலிருந்து தான் ஆண்டவர் நமக்கு பல கட்டளைகளை தந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனா காயேனோ, ஆமென், ஸ்தோத்திரம், தன் சுய நீதியை நம்பி தேவனை விட்டு விலகி போனான். ஆண்டவர் அவனிடத்தில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரிடத்தில் எப்படி பேசினான் ஏற்று பாருங்கள். நான் என்ன என் சகோதரனோட காவலாளியா? I am not my brother's keeper. The rebellion, once you reject God, once you reject God's word, you will start to rebel against God. இதுதான் பிசாசுடைய தந்திரம். இன்னைக்கு தேவ ஆலோசனை என்றைக்கு தேவ சத்தத்தை நாம் மறுதலிக்கிறோமோ அப்பொழுது முரட்டாட்ட குணம் நமக்குள்ளே கடந்து வரும். He was a man of rebellion. காயேன் தேவ சமூகத்தை விட்டு ஆமென் கோபத்தோடு கூட புறப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. இந்த காலவெளியில சற்று நாம் யோசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய எத்தனை ஸ்லாக்கியங்கள் யூதாசுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்போஸ்தலர்களில் ஒருவன், வரங்கள் வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். ஆண்டவர் அவனை பிரைஸ் தி லார்ட் ஒரு பணத்தை அவன் கையாளுகிற ஒரு அந்தஸ்தை, ஒரு ஆபீஸை, ட்ரெஷரர் என்ற ஆபீஸை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! எல்லாவற்றுக்கும் மேலாக வரங்களை விட்டு விடுங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், பதவியை விட்டு விடுங்கள். தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போனான். காரணம் என்ன தெரியுமா? மனுஷனை தேவன் செம்மையாய் உண்டாக்கினார், அவனோ அநேக உபாய தந்திரங்களை தனக்காக தேடிக்கொண்டான். 30 வெள்ளி காசை பார்த்தான். ஆமென், ஸ்தோத்திரம். 30 வெள்ளி காசுக்காக என் ஆண்டவரையே, விலையேற பெற்றவரை, ஒன்னில்லாத 30 வெள்ளி காசுக்காக என் ஆண்டவரை இழந்தான். என் ஆண்டவரோட பிரசன்னத்தை இழந்தான். அவனுடைய முடிவு என்ன? அவன் சம்பாதித்த அந்த 30 வெள்ளி காசு அவனை காப்பாற்றவில்லை, அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகவில்லை. இந்த காலவெளியில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய கவனம் எங்கே இருக்கிறது? நம்முடைய பார்வை எங்க இருக்கிறது? எதை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? மனுஷன் வேஷமாய் திரிகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் கர்த்தர் சொன்னார், இதோ கர்த்தர் மனுஷனுடைய நினைவுகளை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. The காலவேளை God is revealing the condition of our heart. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் நிலைமையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற ஊழியம் அல்ல, நம்முடைய தான தர்மங்கள் அல்ல, முதலாவது கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். செம்மையானவனுடைய வழி ஆசீர்வாதமா இருக்கும். நாம் தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதும் செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். நம்மையும் முதலாவது கர்த்தர் நம்மை அக்னாலேஜ் பண்ணணும், ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளணும். ஆபேலையும் காணிக்கையை அங்கீகரித்தார். இந்த காலவேளையில ஆண்டவர்ட்ட பலிபீடத்திலே நாம் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, யோனாவை குறித்து சற்று யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் அவனுக்கு ஆஸ்தியை கொடுத்தார், ஆண்டவர் அவனுக்கு பணத்தை கொடுத்தார். ஆண்டவர் அவன் கொடுத்த பணத்தை எதற்கு பயன்படுத்துவதற்கு? தேவ சித்தத்தை செய்வதற்கு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பல தாளந்துகளும் பலவிதமான வரங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எதற்கு? ஆமென், அவருக்கு பிரயோஜனப்படுவதற்கு, அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு. ஆனா நடந்தது என்ன? யோனாவை குறித்து பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுதும் கீழ் நோக்கி அவன் கீழே படுத்துக் கொண்டான், கீழே போனான். ஆமென், அவன் கடலின் ஆழத்துக்கு போனான். They themselves turn their own ways, downward path. கீழ் நோக்கி போகிற ஒரு பாதை. நடந்தது என்ன? யோனா அவனுக்கும் பிரச்சனை. கொஞ்ச நேரம் அவனுக்கு நிம்மதி இருந்துச்சு.
படுத்து உறங்கினான். அவன் நினைச்சான் இதுதான் தேவ சித்தம், இதுதான் ஆமென் தர்ஷீஷுக்கு போவது தான் தேவ திட்டம் என்ன நினைத்தான். நடந்தது என்ன? எதிர்பாராத சுழல் காற்று வந்தது, பிரச்சனை வந்தது. அவனுக்கும் நிம்மதி இல்லை, அவனை சார்ந்தவர்களுக்கும் நிம்மதி இல்லை. இந்த காலவேளையில மனுஷனை தேவன் செம்மையாக உண்டாக்கினார், அவனோ பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். பிலியாமை குறித்து நாம் பார்த்தோமே, பிலியாமை குறித்து உங்களுக்கு தெரியும், தேவனால் வரம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வரம் எதற்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயன்படுவதற்கு, கர்த்தருக்காக மகிமையாய் வாழ்வதற்கு. இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்கள், தாளந்துகள் எதற்கு? அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. ஆனால் அவனோ பிரைஸ் தி லார்ட், வசனம் சொல்கிறது, அந்த வரத்தை எதற்கு பயன்படுத்தினான் தெரியுமா? பேரையும் புகழையும் பணத்தை சம்பாதிப்பதற்கு. He used his gift to gain worldly honor and money. அழிந்து போகிற பேர் புகழ் பணத்தை சம்பாதிப்பதற்கு தேவ வரத்தை பயன்படுத்தினான். இவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். யூதாம் 4 வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, காம விகாரத்திற்கு ஏதுவாய் புரட்டி, ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதி இருக்கிறது. இவர்கள் யார்? தேவனுடைய கிருபையை எதற்காக பயன்படுத்தினார்களா? காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. ஆமென். அந்த வசனம் சொல்ற, ஏனெனில் தமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி. யோனா சொல்லுகிறான், பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவன் தந்த வரம், தேவன் தந்த கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி. அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், இன்றைக்கும் இந்த தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், அவன் விரைந்தோடினான். ஆண்டவர் வைத்த ஆண்டவருடைய சித்தத்தை தன் வழியிலே நிறைவேற்ற நினைத்தான். அவன் சோத்திரம் கூலிக்காகவே, பணத்துக்காக எதையும் செய்வதற்கு பிலியாம் தன் வரத்தை விற்று போடுவதற்கு அவன் ஆமென் ஆயத்தமாய் இருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அங்கே ஆமென் ஸ்தோத்திரம் பெர்குமோ சபைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு குறை நான் கண்டுபிடித்தேன். 2:14 அங்க என்னவென்றால், நீ பிலியாமின் உபதேசத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். பிலியாமின் உபதேசம் என்ன தெரியுங்களா? ஆமென் பாலாக்குக்கு ஆலோசனை சொன்னான். பிலியாம் என்ன ஆலோசனை தெரியுமா? இந்த ஜனத்தை கெடுக்கணும்னா, இந்த ஜனத்தை தீட்டுப்படுத்தணும்னா வேற ஒண்ணும் வேண்டாம், புறஜாதிகளோடு அவர்களை இணங்க பண்ணினால் போதும், புறஜாதிகளோடு மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டால் போதும், விக்கிரகாராதனை வேசித்தனத்தை கற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்லி அவர்களை தீட்டுப்படுத்தும்படி அவர்களுக்கு ஆலோசனை சொன்னான். பாலாக்கு ராஜாவினிடத்துல பிலியாம் சொன்னான், சற்று உலகத்தோடு இணைந்து போனால் போதும். அதே போலதான் உலகத்தோடு இணைந்து போனார்கள், அந்த சபை கெட்டு போனது. இதுதான் பிலியாமின் உபதேசம். நீங்க ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. ஆமென். பிலியாமுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கை, வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமானாய் மரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவனோட மரணம் கொடூரமான மரணமா இருந்தது. அவன் நீதிமானாய் ஆமென் சோத்திரம் வாழ ஆசைப்பட்ட போதும் நீதிமானாய் வாழ்வதற்கு தன்னை விட்டு கொடுக்கவில்லை. நீதிமானாய் வாழ்வது மரிப்பது தவறல்ல, ஆனா நீதிமானாய் வாழ்வதற்கு தனக்கு கொடுத்த வரத்தை அவன் சரியாக பயன்படுத்தல. நடந்தது என்ன? அவனும் அழிந்து போனான். தங்களுக்கு செம்மையா கர்த்தர் உண்டாக்கினார், ஆனால் அவர்களோ பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். பிலியாமின் ஆமென் ஆரம்பம் ஆசீர்வாதம், பணத்திற்காக எதையும் செய்தான், வரத்தை விற்று போட்டான். இன்னைக்கு இப்படிதான் நடக்கிறது. ஆனால் வசனம், அழிந்து போகிற உலகத்திற்காக எதையும் செய்த ஆமென் துணிந்த பிலியாம், வரம் பெற்ற பிலியாம், தீர்க்கதரிசியாக பிலியாம், அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆமென் சூத்திரம் எல்லாவற்றையும் இழந்து போனவனா இருந்தது நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற மண்ணுக்காக மாணிக்கத்தை ஒரு நாள் நாம் விற்று போகக்கூடாது. ஆண்டவருக்காக எதையும் இழக்கலாம், எல்லாவற்றையும் இழக்கலாம். எதற்காக? எல்லாவற்றுக்காக ஆண்டவர் தந்த பிரதிஷ்டையும் வரத்தையும் ஆண்டவர் கொடுத்த பரிசுத்தத்தை ஒரு நாளும் இழக்கக்கூடாது. கோராகை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் அப்படித்தானே? கோராகை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்ன என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இவர்கள் தேவனுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினார்கள், தேவதாசனுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினார்கள். கவனித்து பாருங்களேன். ஆண்டவர் ஆரோனியும் குடும்பத்தையும் ஆலயத்தின் பனிமுட்டுகளை தூபம் காட்டுவதற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை தந்திருந்தார். ஆனால் கோராகின் புத்திரர்களுக்கோ
இந்த ஆலயத்தின் உதவி செய்வதற்கு ஆரோனின் குமாரர்களுக்கு ஆரோன் ஆமென் சோத்திரம் ஆசாரியர்களுக்கு உதவி செய்யும்படி அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் இவர்களோ ஆமென் சோத்திரம். ஏன் ஆண்டவர் மோசே மூலமா தான் பேசுவாரா? ஆரோன் குடும்பத்தார் தான் ஊழியம் செய்யணுமா? அவர்கள் தான் ஆசாரிப்பு கூடத்து சென்று தூபம் காட்ட வேண்டும், நாங்க செய்யக்கூடாதா என்று சொல்லி கலங்கம் பண்ணினார்கள். அதிகாரிக்கு விரோதமாய், தேவ மனுஷனுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினார்கள். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய குடும்பத்தாரின் மேல் பூமி பிளந்து அவர்கள் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 250 பேர் அக்கினி பட்சித்து அவர்கள் அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவர் ஊழியம் செய்வது. What a privilege to be close to the altar of God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, ஆண்டவருக்கு சமீபமா இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். ஆனால் தங்களுக்கு கொடுத்ததிலே அவர்கள் திருப்தி இல்லை. ஆமென் சோத்திரம். தங்களுக்கு உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். செம்மையாதான் ஆண்டவர் உண்டாக்கினார், ஆசாரியர்களா தான் உண்டாக்கினார். அவர்கள் கொடுத்தவைகளில் அவர்கள் திருப்தி இல்லாதபடி ஆமென் சோத்திரம் செய்ய அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ, எந்த ஊழியம் அவர்களுக்கு நியமிக்கப்படலையோ அதை செய்வதற்கு துணிகரம் பட்டார்கள், துணிகரமாய் சென்றார்கள். ரிபெலியன் காயனிடத்தில் இருந்தது. ஆமென் சோத்திரம். ஆபேலிடத்தில் இருந்தது, இளைய குமாரனிடத்தில் இருந்தது அந்த முரட்டாட்ட குணம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தேவனை பார்த்து சொன்னார்கள், ஆண்டவரே, எங்களுக்கு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ராஜா இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா தேவை. ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமென். செம்மையாக கர்த்தர் உண்டாக்கினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவர்களை கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்தார். நடந்தது என்ன? ஆமென். அவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளும்படி புறஜாதிகளை போல வாழ வேண்டும் நினைத்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல, சபை அப்படி அல்ல. You cannot live the way that you wanted to be. ஆண்டவர் இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நீ நடக்க வேண்டும் என்று கத்த சில நெறிகளை கர்த்தர் வகுத்து வைத்திருக்கிறார். இப்படிதான் நாம் வாழ வேண்டும். சில கோட்பாடுகள் உண்டு. அப்படி வாழ்ந்தால்தான் நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பதாக ஆசாரியர்களா இருக்க முடியும். கோராகின் முடிவை பாருங்களேன், புத்திர குடும்பத்தின் முடிவை பாருங்களேன், அழிந்து போன. அதான் நான் சொன்ன யூதாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய கிருபை காம விகாரத்துக்கு ஏதுவாய் தங்களை புரட்டி போட்டார்கள், அழிந்து போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ பக்தியற்ற ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. காயேன், அவனை குறித்து பார்க்கணும் வழி இதுதான். ஆமென் சோத்திரம். காயேனின் வழி நாட வேண்டாம். வஞ்சகத்தினால் ஆமென் சோத்திரம் அநீதியின் கூலியத்துக்காக விரைந்து ஓடுகிற பிலியாமின் அனுபவம் வேண்டாம். ஆமென். நம்மை நாம் கெடுத்துக் கொள்ளுகிற, தேவஸ்தானத்தை விட்டு விழுந்து போகிற கோராகின் பிள்ளைகளைப் போல நாம் வாழ வேண்டாம். காயேன் என்ன செய்தானா? தேவன் மனுஷனை செம்மையாய் உண்டாக்கின, அவனோ பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். நடந்தது என்ன தெரியுங்களா? காயேன் கிழக்குக்கு போனான். அந்த வேத வசனத்தை ஆதியாம் 4ஆம் அதிகாரத்தை முழுதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னார். அவன் அங்க ஒரு பட்டணத்தை கட்டினான், தன்னோட மகனுக்கு பேர் வைத்தான். அவன் வாழ்ந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ஆமென் சோத்திரம் யோபின் புத்தகம் 22 மாத்திரம் வாசிக்கலாம். 22:15-18 பாருங்களேன். The book of Job chapter 22 15-18. அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? காலம் வருமுன்னே அவர்கள் வாடி போனார்கள். காலம் வருமுன்னே அவர்கள் வாடி போனார்கள். அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. இது யாரை பத்தி சொல்லி இருக்கிறது? காயேனின் சந்ததி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். அவருடைய அஸ்திபாரம் எல்லாம் வெள்ளம், அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. 17ஆம் வசனம். தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். இதுதான் காயேனின் மதம். என்ன ஆகும்? ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. கைகளை வைத்து அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாராம், எல்லாம் செஞ்சாராம். துர்மார்க்க மார்க்கத்தார் வெள்ளம் அவர்கள் வரும் முன்னே வாடி போண்டார்கள். வேதம் சொல்லுகிறது அந்த அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் மோதினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இவனுடைய காயேன் பெரிய பெரிய காரியத்தை செய்தான். காயேனின் நாட்களை பார்த்தீங்கன்னா பல விதமான விஞ்ஞானம் அறிவியல தேறினவர்களாய் இருந்தார்கள். விஞ்ஞானம் அறிவியல் இன்றைக்கு இருக்கிற உலகத்தை போல ஆமென் தேவனை அற்றி, தேவனை இல்லாமல் எப்படி ஆதியாம் 11ஆம் அதிகாரத்தில் நிம்ரோத் ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டினானோ, வசனம் சொல்லுது, அவர் சொன்னார்கள் எங்களுக்காக நமக்காக ஒரு கோபுரத்தை கட்டுவோம், நாம் ஒன்றாய் இருப்போம். அது தேவ திட்டம் அல்ல. ஆண்டவர் சொன்னா உலகம் எங்கும் சென்று உலகம் நீங்க பழுகி பெருக வேண்டும் என்று சொல்லி ஒரே பாஷை ஒரே இனமாய் இருக்க வேண்டும், ஒரே கம்யூனிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது தேவ திட்டம் அல்ல.
அவர் சொன்னார், நமக்குன்னு பேரை உண்டாக்கலாம், நமக்காக ஒரு பேரை உண்டு பண்ணி கொள்ளலாம், நமக்காக ஒரு காரியத்தை செய்யலாம் என்று நினைத்தாங்க. பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் நினைவிலே தேவன் இல்லை, தங்களை கெடுத்துக் கொள்ளும்படி பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். நடந்தது என்ன? கர்த்தர் இறங்கி வந்து அவர்களை நாசமாக்கி போட்டார். அவருடைய திட்டங்கள் எல்லாம் அழிந்து போனது. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட இன்னைக்கு உலகம் அப்படித்தானே? ஆமென். மனிதனுடைய கண்டுபிடிப்பு அவனுக்கு அழிவு நேராய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய நினைவிலே தேவன் இல்லை. தேவன் வைத்த வழியிலே மனுஷன் போவதில்லை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, முடிவோ மரண வழி என்று பார்க்கிறோம். ஆமென். சோத்திர ஜனம் தொகை பெருகினது. ஆமென். ஆண்டவர் மனுஷனை ஒரு தோட்டத்திலே போட்டார். ஆனால் காயேனோ மனுஷனை ஒரு சிட்டியிலே போட்டதை நாம் பார்க்கிறோம். God put men, people in garden, but Cain put people in a city. அது தேவ திட்டம் அல்ல. ஆமென். சோத்திரம். வசனத்திலே பார்க்கிறோம், ஜனத்தொகை பெருகினது. தொடர்ந்து நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்களேன். ஆமென். சோத்திரம். ஆமென். ராட்சதர்கள் தேசத்தில் உலகத்திலே உலாவினார்கள். It was demonic, it was pornographic, it was humanistic, and it was materialistic, it was urbanistic. ஆமென். ஸ்தோத்திரம். அது பேய்த்தனம் நிறைந்ததாய் இருந்தது. ராட்சதர்கள் உலாவி கொண்டிருந்தார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16 14 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், ஆமென். ஸ்தோத்திரம். காயேன் வம்ச வரலாறை பாருங்களேன். அந்த சந்ததியிலே பாருங்க, 12 பேர். அந்த 12ல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் ஆண்டவரை தேடினாங்க. மற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு விலகி போனதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவரை விட்டு விலகி போனதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்தியற்ற ஒரு சந்ததி, தேவ பக்தியற்ற ஒரு சந்ததி. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆதியாகமம் 5ஆம் வசனம், போனோகிராஃபி. ஆமென். சோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய சிந்தைகள் நித்தமும் பொல்லாப்பாய் நிறைந்திருந்தது. மனுஷன் தன்னை கெடுத்துக் கொண்டிருந்தான். மனுஷனுடைய சிந்தை அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆமென். வன்முறையிலா நிறைந்த பூமியாய் இருந்தது என்று வேதத்தில். It was filled with violence, it was filled with pornography, it was demonic, it was humanistic, it was materialistic. ஒரு பக்தியற்ற சந்ததி. ஆனால் சங்கீதம் 112:2, சங்கீதம் 37:25 வேதம் சொல்லுகிறது, நீதிமானின் சந்ததி பூமியை ஆசீர்வதிக்கப்படும், நீதிமானின் வம்சம் பூமியை சுதந்தரிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய முடிவு மரணம். நீதிமானின் சந்ததி முடிவு, ஆமென். சங்கீதம் 37:37 சமாதானம். ஆனா துர்மார்க்கனுடைய முடிவோ அழிவு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலவேளையில நாம் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம்? அன்னைக்கு காயேன் தன்னோட சொந்த வழியை தேடிக்கொண்டு உலகத்தில் ஒரு பக்தியற்ற ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து, ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, யூதா 14ஆம் வசனத்துல ஏனோக்கோட ஏனோக்கு சாட்சி கொடுத்தார். இதோ தேவன் திரளான பரிசுத்தவான்களோடு கொடான கொடி தூதர்களோடு கூட நியாயம் தீர்க்க வருகிறார். ஏனோக்கோட பிரசங்கத்தை அவர்கள் மறுதலித்தார்கள், சாட்சியை மறுதலித்தார்கள். அது மாத்திரமல்ல, நோவா பிரசங்கித்தது போல நோவா 120 ஆமென் சோத்திர வருடங்கள் பிரசங்கித்தான். அந்த பிரசங்கத்திற்கு செவி சாய்க்கல. கண்ணுக்கு முன்பதாக கர்த்தர் பேழையை உண்டு பண்ணி வைத்திருந்தார். தப்பிச் செல்வதற்கான மார்க்கத்தை உண்டு பண்ணினார், கிறிஸ்துவுக்கு அடையாளம். அதையும் அவர்கள் பைபாஸ் பண்ணதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளி நம்முடைய வழி எப்படிப்பட்டது? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அவைகளோ மரண வழி. இந்த காலவெளியில கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, காயேனை போல நமக்கு இஷ்டமான வழியிலே போகிறோமா? பிலியாமை போல தேவன் கொடுத்த காரியத்தை ஆமென் சோத்திரம் இழிவான ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது கோராகை போல தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் திருப்தி அடையாமல் எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டமா இருக்கிறோமா? whether we reject God's word, whether we rebel God's word. ஆமென். அன்றைக்கும் பார்க்கும் பொழுது கர்த்தர் எத்தனையோ ஸ்லாக்கியத்தை தந்த போதும் ஒரே ஒரு நிமிஷம் பிலியா மனம் திரும்பி இருந்தால், ஒரே ஒரு நிமிஷம் காயேன் மனம் திரும்பி இருந்தால் நலமா இருந்திருக்கும். அன்ரிபெண்டட் ஜெனரேஷன். அவன் ஒரு பொழுதும் தேவ சமூகத்துல வந்து தன் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படல, ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கல. வேதம் சொல்லுகிறது ஆமென் சோத்திரம், தன் பாவங்களை விட்டு மனம் திரும்புகிற மனுஷன் இரக்கத்தை பெறுவான். தம் பாவங்களை அறிக்கை செய்கிற மனுஷன் எவனோ, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலவேளையில செம்மையான மனுஷன், இந்த செம்மையான மனுஷன் அவனோட வழிகள் தான் ஆசீர்வாதமா இருக்கும். வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, மனுஷனை செம்மையாய் உண்டாக்கினான்,
ஆனால் அவனோ பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, முடிவோ மரண வழி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஒரு செம்மையான வழியிலே நடக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் செம்மையானவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி நாம் செம்மையானவர்களாய் இருக்க முடியும் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆமென், அசுத்தமான துர்மார்க்க சிந்தையை வெறுத்தேன், வேதத்திலே நான் பிரியமாய் இருந்தேன். You must be filled with the knowledge of God. ஆபேல் தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நிறைந்திருந்த மனுஷனா இருக்கிறான். இந்த இருதயம் எப்பவுமே வேக்யூமா இருக்கக்கூடாது, இந்த சிந்தை எப்பவுமே வேக்யூமா இருக்கக்கூடாது. ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நாம் செம்மையான வழிகளிலே நடக்க முடியும். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, மறைமுகமான குற்றம், துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், அப்பொழுது நான் உத்தமமாய் நடப்பேன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். இரண்டாவது, ஆமென், பிரைஸ் தி லார்ட், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 143 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீர் என் தேவன், உடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியிலே என்னை நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, முதலாவது நாம் தேவ வசனத்து ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். இரண்டாவது, ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்தை ஒரு நாளும் நாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆமென். கோராகுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தார், யூதாசுக்கு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஸ்லாக்கியத்தை ஒரு பொழுதும் தவறாய் நாம் பயன்படுத்தக்கூடாது. we must allow the Holy Spirit to work in our life. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்ய விட்டு கொடுக்கணும். இந்த காலை வேளையில் இளையகுமாரனை போல சொல்லுங்க, ஆண்டவரே, not give me Lord but make me Lord. கொடும் ஆண்டவரே என்கிறதை விட்டுவிட்டு, ஆண்டவரே, என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே உமக்கு நான் பிள்ளையாய் இருக்க விரும்புகிறேன், உங்க பிரசன்னத்திலே நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி இளைய குமாரனை போல நாம் விட்டு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்படி செய்வோம் என்று சொன்னால் சங்கீதம் 11:11 படி கர்த்தர் செம்மையானவர்களுக்கு தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். தேவன் தம்முடைய முகத்தின் தயவை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 15:8 படி கர்த்தர் செம்மையானவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். உபாகம் 6:19 படி செம்மையானவர்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உங்கள் சத்துருக்களை கர்த்தர் விலக்குவார். எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதம் 37:25 படி செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், பூமியை சுதந்திரிக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ தேவன் மனுஷனை செம்மையாகவே உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலவேளையில கர்த்தாவே, மனுஷனாகிய எங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அநேகமா இருக்கலாம் ஆண்டவரே. லோத்தை போல ஆண்டவரே அது நல்ல இடமா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே கர்த்தாவே, அந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியங்கள் எங்களுக்கு செம்மையாய் தோன்றலாம். இந்த நாட்களில் ஞானம் நிறைந்த இருதயத்தை தாங்கப்பா ஆண்டவர், ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. பகித்தறிகிற ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சோதோமை அழிப்பதற்குன்பதாக ஆண்டவரே, அது ஏதோ இந்த தேசத்தை போல இருந்தது கர்த்தாவே. இந்த காலவேளையில கர்த்தாவே, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசிக்க நடக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் எண்ணப்படுகிறார்கள். மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலவெளியில் ஆவியானவரால் நடத்தப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அன்று ஒரு நாளும் உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாங்கள் எழும்பாதபடி கர்த்தாவே, ஒரு நாளும் பிசாசுடைய தந்திரங்களுக்கு எங்களை நாங்கள் விற்று போடாதபடி, எங்கள் கண்களுக்கு எவைகள் செம்மையாய் தோன்கிறதோ அவைகளை நாடி போகாதபடி ஆண்டவர், அன்றைக்கு சாலமோன் பார்வையில அவன் செய்கிற காரியங்கள் செம்மையாய் தோன்றினது, முடிவிலே ஆண்டவரே அவன் தேவனுடைய பிரதிஷ்டை விட்டு இந்த காரியங்கள் அவனை கீழே தள்ளினது போல நாங்கள் எதை பார்க்கிறோம், யாரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாட்களிலே ஆண்டவரை பகித்தறிகிற அறிவை கர்த்தர் எங்கள் கட்டிடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. பிலியாமை போல தேவன் கொடுத்த வரங்களையும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளும் ஒரு நாளும் அழிந்து போற இந்த உலகத்தின் காரியத்திற்காக நாங்கள் விட்டு போடாதபடி
ஆண்டவரே நீர் வரும் அளவும் நாங்கள் பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஓ ராபா ஷந்தலா, கோராகை போல புத்திரர்களைப் போல ஒருபோதும் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி செயல்படாதபடி தேவன் எங்களுக்கு கொடுத்தவைகளை நாங்கள் உண்மை உத்தமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த காலவெளியில இளைய குமாரனை போல வருகிறோம். லார்ட், நாட் கிவ் மீ லார்ட் பட் மேக் மீ லார்ட். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் வருகிறோம். ஆண்டவரே பொய்யான மாயையை பற்றி கொண்டு போன வாழ்க்கை போதும் ஆண்டவரே. இந்த நாளிலே யோனாவை போல ஆண்டவரை நோக்கி கதற கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு மனம் இறங்கும். அன்னைக்கு காயின் மனம் திரும்புவதற்கு தன்னை ஆண்டவரை விட்டு கொடுக்கவில்லை அப்பா. ஆண்டவரே கோராகின் புத்திரர்கள் மனம் திரும்ப விட்டு கொடுக்கவில்லை. பிலியா மனம் திரும்ப விட்டு கொடுக்கவில்லை. யூதாசு மனம் திரும்ப விட்டு கொடுக்கவில்லை. ஆனால் இளைய குமாரனோ புத்தி தெளிந்து மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்தபோது அவன் ஏற்றுக்கொண்டீரே, அவன் இழந்து போன ஸ்தானத்தை தந்தீரே. எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்தில், தகப்பனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கும் ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பாக்கியத்தை தந்தீரே. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு? ஆண்டவரே எப்பொழுதுமே பிதாவின் சமூகத்தில் அந்த பலிபீடத்தின் பக்கத்திலே நாங்கள் இருக்கும்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு செமையாய் தோன்றும் வழிகள் இருக்கலாம், அவைகளை நாடி போகாதபடி, லோத்தை போல போகாதபடி, ஆபிரகாமை போல நீர் காட்டும் தேசத்திற்கு, நீர் காட்டும் இடத்திற்கு நாங்கள் போக உதவி செய்யும். நீர் எங்களுக்கென்று எதை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் சுதந்திரிக்க உதவி செய்யும். ஆதாமுக்கோ ஏற்ற துணை நீர் உண்டு பண்ணினீர். ஆண்டவரே கர்த்தாவே இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை வைத்திருக்கிறேன். அன்னைக்கு சிம்சோன் தன் தகப்பன் தாயை பார்த்து சொன்னான், அந்த பெண் ஸ்திரீ என் பார்வை கருமையா இருக்கிறாள் என்று சொன்னான். அந்த பரிதாபம் ஆண்டவரே தேவ திட்டத்தை விட்டு பிசாசு அவனை வழி விலக செய்தார். இந்த நாட்களில ஆண்டவரே whether it may be a plan, whether it may be a place, whether it may be a partner, எது இருந்தாலும் தேவ சித்தத்திற்கு காத்திருந்து நாங்கள் அதை கண்டுபிடித்து ஆண்டவர் அதன்படி வாழ, உமக்கு மகிமையாய் வாழ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கட்டுகிற வீடு ஆண்டவரே மணல் மேல் அல்லப்பா, மலை மேல் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் பார்வைக்கு ஆண்டவர் அது நலமான இடமா இருக்கலாம், நலமான இடமா இருக்கலாம். ஆனா மழை வரும், காற்று வீசும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அலைகள் மோதும், அப்பொழுது அந்த வீடு இடிந்து போனது என்று பார்க்கிறோம். நாங்கள் ஞானம் உள்ளவர்களா இருக்க உதவி செய்யும். வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற எவனோ அவன் புத்திமான். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. எப்பொழுதுமே தகப்பனிடத்திலே வாழ, தகப்பன் பிரசன்னத்திலே வாழ உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு கற்று தந்த சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவன் தந்த கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த தேசத்தில் எழும்பட்டும் அப்பா. எங்க சுய நீதி அல்ல ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால், இந்த வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்தினால், ஆமென், குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த சகல கிரியின் மேல் இருக்கிற விசுவாசத்தினால் வருகிற ஆண்டவரே நீதியே அது மெய்யான நீதி ஆண்டவரே. ஆண்டவரே எங்க சுயம் சாம்பலாய் மாறட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். உடைய நல்ல ஆவியானவர் சபையான வழியிலே நடத்தும். உடைய வேத வசனம் எங்கள் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு என்றைக்கு உங்களோடு கூட இருப்பதாக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இதை பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். செம்மையான இறுதியும் உள்ளவர்களாக இருப்போம். செம்மையான வழியிலே நடத்த தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு துணையாளராய் கர்த்தர் தருவார். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.